வணக்கம். ஒரு பாட்டு சேர்ந்து பாடலாமா எல்லாரும்? ரெடி, ஸ்டார்ட். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, எங்க சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா, உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா, செல்லாத்தா எங்க மாரியாத்தா அப்படின்னு ஒரு பாட்டுங்க. அப்படி வேப்பில அடிச்சுக்கிட்டு அப்படி பதறி அடிச்சுக்கிட்டு ஒரு ஆத்தா வருவாங்க. நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதாவது நிதி உதவி செய்வாங்க அந்த ஆத்தா அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கல. ஏன்னா அந்த ஆத்தா கிள்ளி கூட போடாது. நரம்ப வெட்டிட்டு வந்தா கூட அப்படியா அப்படின்னு கேட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கும். கருணைங்கிறது ஒரு சிறிதும் கிடையாது. மனிதாபிமானங்கிறது கொஞ்சம் கூட, மருந்துக்கு கூட கிடையாது. கைய வெட்டிட்டு வந்தா கூட ஆஹா ஏன் நீங்க வெட்டினேள் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஐயோ வெட்டிடுச்சா, வாங்க வாங்க மருந்து போடுறேன் அப்படிலாம் சொல்லி பழக்கமே கிடையாதுங்க. அதனால நாங்க எதுவும் அதிகமா நம்பிக்கை வச்சுக்கல. ஆனாலும் ஒரு மரியாதை இருக்குல்ல. ஒரு ஆத்தா டெல்லியிலேருந்து கிளம்பி வராங்க, பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. தூத்துக்குடி மக்களை பார்க்கணும்னு ஓடி வராங்க. ஐயோ என்னோட தமிழ்நாட்டு மக்கள் அங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு ஓடி வர்றாங்க. நான் பிறந்த மாநிலமாச்சே தமிழ்நாடு, அங்க உள்ள மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் மனசு பதறி போயிடாதோ அப்படின்ட்டு ஓடி வராங்க. சரி வரட்டும், வரவான்னு சொல்றதானே நம்மளோட பழக்கம், தமிழ்நாட்டோட பழக்கமே அதானே அப்படின்னு வான்னு சொன்னோம். அவ பறந்து வந்தா. வந்து என்ன பண்ணா, கோயில் கோயிலா போய் சேவிச்சுட்டு திரும்பவும் ஒரு குட்டு வச்சுட்டு போயிருக்கா. குட்டு யாருக்குன்னு வச்சா, நம்மளோட இந்து சமய அறநிலையத்துறைக்கு வச்சதா நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆத்தாக்கு ஒரு குட்டு வைக்கிறாங்க. அது பெரிய ஆத்தா கூட ஒரு குட்டி ஆத்தா வேற பக்கத்துல இருக்கிற புதுச்சேரியில கிளம்பி வந்து சாமி ஆடிட்டு போயிருக்கு. சோ இந்த ரெண்டு ஆத்தாவும் சாமி ஆடுறதுக்குன்னு தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. நாங்க ஏற்கனவே எங்க உதவியால, எங்களோட தமிழ்நாட்டு அரசால, எங்களோட தமிழ்நாட்டு முதல்வரால நிவாரண உதவிகள், பொருள் உதவி எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த மக்களுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை வேற போட்டாச்சு, கொடுத்தாச்சு கையில. அவங்க அதை கையில வாங்கி இப்படி சந்தோஷமா இருக்காங்க. நம்மளோட பெரிய ஆத்தா என்ன பண்ணாங்க, இப்படி 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 பேட்டியில நடிச்சு காமிச்சாங்க. 6000 ரூபாய இப்படி பிடிச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறது முக்கியமா, அதை நேரடியா மோடி அக்கௌண்ட்ல போட வேண்டியதானே அப்படின்னாங்க. இப்போ வந்தாங்களே, கிள்ளியாவது கொடுத்தாங்களா? ஒன்னும் கொடுக்கலீங்க. வந்தாங்க, பேசினாங்க, கையில மனுவை வாங்கினதா நடிச்சாங்க. அப்புறம் கோயில்ல போய் சேவிச்சாங்க. அங்க உள்ள அவளோட போய் பேசி, அங்க பெருமாள் வர்றதுக்கு பாதை சரியில்லையாங்க. ஏங்க இங்க மக்கள் வெள்ளத்துல மாட்டி உயிர் பொழைச்சதே தம்பிரான் புண்ணியம்னு கிளம்பி இப்போ தமிழ்நாட்டு அரசோட உதவியால எல்லாம் செட்டில் ஆயிட்டு இருக்கு. சுகாதாரத்துறை கூட அங்க போய் நிறைய முகாம்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குறையும் இல்லை. இவங்க என்னத்துக்கு வந்தாங்க, சேவிச்சுட்டு போறதுக்கு வந்து அங்க நின்று அந்த அர்ச்சகர்களோட எல்லாம் நின்னுகிட்டு பாருங்க பாருங்க பெருமாள் வரத்துக்கு பாதை சரியில்லை, அங்க உள்ள கழிவறை எல்லாம் நகர்த்திட்டு மக்கள்லாம் எங்க வேணா போய்கிட்டோம், டாய்லெட் வருதுன்னா கக்கூஸ் போகணும்னா வேற எங்கேயாவது போய்கிட்டோம், பெருமாள் வர்ற பாதை முக்கியம் இல்லையோ நமக்கு அப்படின்ட்டு அவங்க மிரட்டிட்டு போறாங்க. சரி இதைதான் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தா, அங்க நின்றுகிட்டு அப்படியே அந்த ஊர் மாமிகள்லாம் உட்காந்து கதை பேசுவாங்க தெரியுமா, அப்படியாக்கும் அப்படியாக்கும், அப்படி சொல்லிட்டாளா இப்படி சொல்லிட்டாளா, ஐயோ அப்படியாச்சு அப்படின்லாம் கதை பேசிட்டு இருக்காங்க. நின்று கோயில்ல நின்று பேசுற விஷயமா இதெல்லாம். கோயில்ல போய் நின்று அப்படியா அப்படியா ஆஹா ஓஹோ அப்படின்னு அவங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்தா, இதுக்குதான் கிளம்பி வந்தீங்களா, ஒரு ஃப்ளைட்டு தான் வேஸ்டா போயிடுச்சு அப்படிதான் சொல்ல தோணுது. மிகவும் வருத்தமாக இருக்கிறது தோழர்களே. இந்தியாவின் மகாலட்சுமி என்று தன்னை கருதி கொள்பவர் தான் கையை காட்டினால் அதிலிருந்து செல்வமாக பொழியும், இந்தியா செழிப்பாகும்னு நினைச்சுக்கிறவங்க இந்த மாதிரி மக்களை போய் பார்த்தது இதுதான் வாழ்க்கையிலே முதல் தடவைன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க இந்த மாதிரி இறங்கி வந்து தெருவில் நின்று நாற்றம் அடிக்கிற மக்களோட, குளிக்காத மக்களோட, அழுக்கு புடவை கட்டியிருக்க மக்களோட, அவங்கள ஆன்னு பார்க்குற மக்களோட, கையெடுத்து கும்பிடுற மக்களோட இப்படியெல்லாம் இருந்ததே இல்லைங்க. அவங்க இருக்கிறதெல்லாம் எப்போவுமே ஃப்ளைட்டு, ஏசி கார், மிகப்பெரிய படகு மாதிரி காரு, அப்புறம் மிகப்பெரிய பங்களா, அப்புறம் நாடாளுமன்றத்துல 2 சண்டை போட்டுற வேண்டியது, வாக்குவாதம் பண்ணிக்க வேண்டியது, இவ்வளவுதாங்க அவங்க பண்றது. நான் ராணுவ அமைச்சரா இருந்தப்போ ரஃபேல் ஊழல் நடந்தது. இவங்க அப்புறம் நிதி அமைச்சரா வந்தாங்க, அப்பதான் டிமானிட்டைசேஷன் வந்தது. அப்புறம் ரிசர்வ் பேங்க்ல
இந்த மாதிரி அவசர கால பேரிடர் நிவாரண நிதின்னு ஒண்ணு இருந்தது. அதுல இருந்து 1.5 லட்சம் கோடியோ என்னமா திடீர்னு காணாம போயிடுச்சான். அது ஒண்ணு போச்சு. அப்புறம் எல்ஐசில இருந்து பாதி பணத்தை காணாம போயிடுச்சு. எல்ஐசி எல்லாம் 75 வருஷமா மக்கள் பணத்தை சேமிச்சு வச்சிருந்தது. அதுல எத்தனை லட்சம் கோடியோ காணாம போயிடுச்சு. அப்புறம் ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தது, என்னன்னா அதானி இவ்வளவுதெல்லாம் ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு. இவங்க நிதி அமைச்சரா இருக்கிற இந்த காலகட்டத்துலதான். அப்புறம் பல லட்சம் கோடிகள் இந்த பெருமுதலாளிகளுக்காக தள்ளுபடியும் செய்திருக்காங்க பல வங்கிகள்ல இருந்து. அதுவும் இவங்க நிதி அமைச்சரா இருக்கிற இந்த காலத்துலதான். ஆனா இங்க கை நரம்ப வெட்டிக்கிட்ட மாதிரி பரிதவிச்சிட்டு இருக்குது தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு அரசுக்கு நிதி உதவி கொடுக்க வேண்டியது என்பது இவங்களோட பிரையாரிட்டி. ஆனா அதை செய்யாம டெல்லியில இருந்து கிளம்பி வந்து பெருமாள் போற பாதையில கழிவறை மாதிரி இருக்காங்க, அதை சுத்தப்படுத்தி கொடுங்கோ அப்படின்ட்டு அப்ப சொல்றாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? கோவில்ல இவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கே ஒரு ரேஷன் கடையில கொடுக்கற மாதிரி அளந்து பார்த்து கொடுக்கறவங்க நிறைய பைசா மீதி இருக்கும். இங்க சம்பளம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் இருக்காது. நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. நடந்துரும் இல்ல. நீங்க என்ன நீங்க கேட்கிற விதத்துல அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க பணம் நீங்களும் ரொம்ப பெருமையா சிஎஸ்ஆர் ஏற்பாடு பண்றேன். நோவே இருப்பா தம்பி, நீ உண்டில போடாத, எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க. இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சரி கட்டுக்கோ. நான் ரொம்ப கிண்டலும் கேலியமா பேசுறேன், லைட்டா எடுத்துக்காதீங்க. உங்களை வேற எதுவும் கேட்கணும். பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்கறாங்க. இவங்களும் அதே தான் சொல்றாங்க, அதே பாதை தான். நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் அங்க உள்ள எம்எல்ஏ சொல்றாரு, நான் அதை சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல பண்ணி தரேன். நீங்க எதுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல பண்ணு, சும்மா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இந்து சமய அறநிலைத்துறை ரூபாய் வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க அர்ச்சகர்களுக்கெல்லாம் ரேஷன் மாதிரி கிள்ளி தானே கொடுக்குறா சம்பளத்தை. ஆனால் ரோடு போடுறதுக்கெல்லாம் அவங்க நிறைய வச்சிருப்பாங்க அப்படிங்கிறீங்க. ஆமாத்தா, எங்கள்கிட்ட கிள்ளி கொடுக்கறதுக்கு தான் ரூபா இருக்கு, சம்பளமா அள்ளி கொடுக்கறதுக்கு ரோட்டுக்கு போடுறதுக்கு இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு கிள்ளி கொடுக்க கூட உங்களுக்கு ரூபாய் இல்லை. ஆனா அம்பானி அதானிக்கு தள்ளுபடி பண்றதுக்கு நிறைய ரூபாய் வச்சிருக்கீங்க. பேங்க் எல்லாம் விட்டுருங்க. அம்பானி அதானிக்கு 1 லட்சம் கோடி கடன் கொடுத்துட்டு அதை அப்படியே ரைட் ஆஃப் பண்ணிடுங்க என்ன அப்படின்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு மனசு இருக்கு. அப்புறம் குஜராத்துக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு 1000 கோடி கொடுக்கறதுக்கு எல்லாம் உங்களுக்கு மனசு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு மனசே வரமாட்டேங்குது. இன்னமும் வாய் திறந்து சொல்லவே இல்லை பாத்தீங்களா. அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு எப்படி இருக்காங்க ஊர்ல மக்கள், அப்படியே போய் அந்த கள்ளபிரான் கோயில்ல சேவிச்சுட்டு போறதுக்காக வந்திருக்கீங்க. அங்க ஒரு தம்பி என்ன சொல்றாரு, ரோடு போடுறதுக்கு நான் என்னோட 30,000 ரூபாய் கொடுக்குறேன் மேடம் அப்படிங்கிறார். தம்பி நீ சுமாரு, அப்படி கொடுக்கறதுனா உண்டியல்ல போடாத அப்படிங்கிறாங்க. உண்டியல்ல போடாத, எங்க கொடுக்கணுமோ அங்க கொடு அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இதைத்தானே நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கே. உங்களவாக்குள்ள ஒரு சைலண்ட் அஜெண்டா போயிட்டு இருக்கு கோயில்ல எல்லாம். அது என்னதா தெரியாதா உங்களுக்கு? ஆமாத்தா, உண்டியல்ல காசு போடாதீங்க, எல்லாரும் தட்டுல காசு போடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா தட்டுல போட்டாதான் அவங்க எடுத்து அப்படியே இடுப்புல சொருகிட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடிடலாம். கணக்குலயே வராது பாருங்க. நீங்க சொல்றீங்கல்ல ஜிஎஸ்டி, அந்த இது இந்த இது அப்படின்னு எல்லாம், டாக்ஸ் இந்த டாக்ஸ் அந்த டாக்ஸ் அப்படின்னு எல்லாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த தட்டுல போடுற தட்சணை காசுக்கு தர்ப புல்லு தட்சணை, இந்த பூ பழம் இதுக்கெல்லாம் அவள்கிட்ட போச்சுன்னா விதவிதமான டாக்ஸும் கிடையாது. அவ வீட்டுக்கு எடுத்துட்டு போறாள்ல பழம் தேங்காய், அப்புறம் தளிகை பண்ணின அந்த மடப்பள்ளி சாப்பாடு, மடப்பள்ளி சாதம், அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவீங்களே தளிகைக்கு, அது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. பெருமாளுக்கு சக்கரை பொங்கல்னு சொல்லிட்டு சர்க்கரைய போட்டு முந்திரி திராட்சை அப்படி எல்லாம் மினுக்க 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 வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்க. இப்படியாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு 3000 சம்பளம்ங்கிறது என்ன விதத்துல குறைய சொல்லுங்க அத்தா. என்ன தம்பி மேல உடைக்கிற தேங்காய் கொண்டு போயிடுற, அவிக்கிற சுண்டலை கொண்டு போயிடுற, ஆனா மாசமா சம்பளம் தராங்கல்ல, அப்படியே தட்டுல போற காணிக்கை கொண்டு போற. ஏன்னா அவ சொல்ற மந்திரம் என்ன தெரியுமா? முதல் மந்திரம் தட்சணை போடுங்கோ தட்சணை போடுங்கோ அப்படிங்கிறது. அடுத்த மந்திரம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் பிரசன்ன வர்ணம் தியாயே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதே மந்திரத்தை
200 வருஷமா 300 வருஷமா 20 நூற்றாண்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மந்திரம் கூட முழுசா யாருமே கேட்கல. ஒரு மந்திரம் கூட முழுசா எந்த அர்ச்சகரும் சொல்லல. இதையே கிழிஞ்ச ரெக்கார்ட் மாதிரி திரும்ப திரும்ப ஓட்ட ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு 3000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இப்போல்லாம் எங்க ஊர்ல இந்தியால பிடெக் பிஇ அவங்க படிச்ச அந்த இளைஞர்கள் கூட 3000 ரூபாய் இல்லாம கூலி வேலை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓடு 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 ஓடுன்னு ஓடி ஸ்விக்கிங்கிறாங்க, ஜொமேட்டோங்கிறாங்க, 5க்கும் 10க்கும் அப்படி ஓடிட்டு இருக்காங்க. மழையிலையும் வெயில்லையும் வெள்ளத்திலையும் புயல்லையும் எது வந்தாலும் ஓடுறாங்க. இங்க கோயிலுக்குள்ள வந்து நின்றுட்டு ஒரு 2 மணி நேரம் தட்டுல இப்படி ஆரத்தியை காமிச்சிட்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சொல்லிட்டு போறதுக்கு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்ப 4 மணிக்கு ஆடி அஸ்னி வந்துட்டு இப்படி 2 தட்டை காமிச்சிட்டு அப்புறம் 8 மணிக்கு வீட்டுக்கு போயிட வேண்டியது. அதுக்கு நடுவில் தட்சணை போடுங்கன்னு கேட்கறதுக்கு 3000 ரூபாய் ஜாஸ்தியா கம்மியா? ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடையாது, வேற எந்த வழியும் கிடையாது, வேற எங்கேயும் போக வேண்டாம். கோயிலுக்கு பக்கத்துலயே ஆத்துல இருக்கீங்களா? ஆத்துக்கு பக்கத்துலயே கோயில். ஆத்துன்னா நான் ஆற சொல்லல, உங்க வீட்டை சொல்றேன். இப்படியாக ஒரு நிலைப்பாட்டில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதை தவிர தமிழ்நாட்டின் இந்து சமய அறநிலையத்துறை உங்களுக்காக சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கு, ஓய்வூதியம் கொடுத்துருக்கு, உங்க வீட்டில் இருக்கிற பையன் படிக்கிறதுக்கு உதவித்தொகை கொடுக்குது, பொண்ணு படிக்கிறதுக்கு உதவித்தொகை கொடுக்குது. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி பொங்கல்னா பண்டிகைக்கு உங்களுக்கு புத்தாடை எடுத்து கொடுக்குது. ஓகே, கொரோனா பீரியட்ல நீங்க யாரும் வயிறு வாடக்கூடாதுங்கிறதுக்காக மளிகை பொருளை மூட்டை மூட்டையா அள்ளி கொடுத்தது தமிழ்நாட்டின் இந்து சமய அறநிலையத்துறைங்கிறத சாமியை கும்பிடுறது நிஜம்னா சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு இதெல்லாம் நாங்க வாங்கவே இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. ஆனா நீங்க அதை கூட சொல்லிடுவீங்க, வாங்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு ஆமா நாங்க எதையுமே வாங்கல, நீங்க கொடுக்க வேண்டியது உங்க வேலை, நீங்க கொடுத்து அவ்வளவுதானே அப்படின்னு கேட்பீங்க. அப்படியாக உடம்பை சுகமாக வளர்த்து கொண்டிருப்பவர்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசுறீங்க. பெருமாள் ஊர்வலம் வரதான் இப்ப முக்கியமா? எங்களோட மக்களோட வாழ்வாதாரம் முக்கியம் இல்லையா? அதை பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்லையா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி புதுச்சேரியிலேருந்து ஒரு அக்கா கிளம்பி வந்தாங்க இன்னைக்கு. அடடடா கண்ணகி கோபத்தை நாங்க இன்னைக்கு தாங்க பாக்குறோம். கண்ணகியோட ரௌத்திரம் எப்படி இருந்தது? மதுரையை எரித்த கண்ணகியை போல் புதிதாக நவீன கண்ணகியாக மதுரையை எரித்த கண்ணகியை போல் ஒருத்தங்க வந்துட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த அக்கா கத்தையா கையில மனுவை வாங்கி வச்சிருக்காங்களாம், காமிக்கிறாங்க. ஆமாங்க, எங்களுக்கும் மனுக்கள் இருக்கு நிறைய கொடுக்கறதுக்கு. இந்தியால நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்புங்கிறது இல்லவே இல்லை, யார் கையிலயும் பணம் புரளவே இல்லை, யார் கையிலயும் சேமிப்பு இல்லை. எதை எடுத்தாலும் நாங்க சம்பாதிச்சு டோல்கேட்ல இருந்து ஜிஎஸ்டில இருந்து எல்லாத்தையும் நாங்க ஒன்றிய அரசுக்கு தான் வரியா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க 2 மாநிலத்துக்கு ஆளுநரா உட்காந்துக்கிட்டு 1 துணைநிலை ஆளுநர், உடனே அதை குறையா சொல்லிட்டு இருக்காதீங்க. 2 அதுக்காக துணைநிலையோ இல்ல துணை இல்லாத நிலையோ உங்களுக்கு வசதியில ஏதாவது குறைவா இருக்கு? 2 பெரிய பெரிய அரண்மனை மாதிரி வீடு, அப்புறம் எங்களுடைய தம்பி அன்பான தம்பி உதயநிதி அவர்கள் கார்ல போறாங்களாம், பின்னாடி 1000 கார் வருதுங்கிறீங்க. ஒண்ணுமே இல்லாத உங்களுக்கெல்லாம் 1000 கார் பின்னாடி வரும்போது எங்களோட தம்பிக்கு என்னங்க குறைச்சல்? அவர் நாங்களே தூக்கி வளர்த்திருப்போம், நாங்களே தூக்கி சுமப்போம். அப்படியானப்பா அன்பும் பண்பும் எங்களுக்கு அவரிடம் இருக்கிறது. ஒண்ணுமே இல்லாத நீங்களே இவ்வளவு ஆட்டம் ஆடும்போது எங்களுடைய திராவிட குடும்பத்துக்கு என்னங்க குறைச்சல்? நாங்க அப்படிதான் இருப்போம். நீங்க அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் எந்த தகுதியும் இல்லை. அப்படி பேசுறதா இருந்தா தனி விமானம் ஒன்று 9000 கோடிக்கு ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு, அதை பத்தி பேசுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானப்பா இருக்கு. 48 மணி நேரம் இருந்தா நான் 48 விதமான ட்ரெஸ் போடுவேனே, 48 விதமான தொப்பி வச்சுப்பேனே, 48 விதமான ஓவர் கோட் போடுவேனே. இப்படியாக வருத்தப்படுகிற ஒரு ஒன்றிய தலைவரும் இருக்காரு, உங்களோட தலைவர் அவரு, உங்களோட கட்சியின் தலைவர் அவரு. ஓகே, அதை பத்தி கேளுங்க. அது மாதிரி நீங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் எப்பவுமே அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுல. உங்களோட தெலுங்கானாக்கு எப்போ போறீங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை போவீங்க. அது மாதிரி புதுச்சேரிக்கு எப்போ போறீங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை போறீங்க. ஆனா அதிகமா எங்க இருக்கீங்க? தமிழ்நாட்டுல இருக்கீங்க. நீங்க என்ன தெரியுமா ஒரு பதிவு வேற போட்டிருக்கீங்க, தூத்துக்குடி மக்களின் துயர் கண்டு துயருற்று துடிதுடித்து அவர்களின் துயரை போக்குவதற்காக பேசியதற்கு அப்படின்னு கடன்னு அந்த பெரிய கவிஞர் மாதிரி ஆசுகவி மாதிரி பெரிய கடிதம் எழுதி வச்சிருக்கீங்க, பெரிய கவிதை எழுதியிருக்கீங்க. உங்க பதிவுல நீங்க என்ன தெரியுமா போட்டிருக்கீங்க, மக்கள் விரோத ஆணவ சாம்ராஜ்யம் சரிய போகிறது,
சாய போகிறது. இது சபதம். அதிகாரத்தில் ஆட்டம் போட்டவர்கள் ஆடி ஒடுங்கி இருக்கின்ற சரித்திரத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இது சபதம் அப்படிங்கிறீங்க. அதைத்தாங்க நாங்களும் சொல்றோம். மக்கள் விரோத ஆணவ சாம்ராஜ்யம் சாய போகிறது, சரிய போகிறது. இது சபதம். ஒன்றியத்தில் இருக்கின்ற பிஜேபி என்கின்ற, வலதுசாரி என்கின்ற, RSS என்கின்ற, சங் பரிவார் என்கின்ற உங்களின் ஆட்சி சரிய போகிறது, சாய போகிறது. இது சபதம் அப்படிங்கிறது நாங்க சொல்றோம். ஏனென்றால் எத்தனை மக்கள் விரோதமாக நீங்கள் உணர்ந்திருந்தீர்கள் என்றால், வந்து அங்க உள்ள பெண்களை தொட்டு அப்படியே கும்பிட்டுட்டு போறதுக்கு பேரு கரிசனமா? என்ன கிள்ளி போட்டீங்க? என்ன கிள்ளி போட்டிருக்கீங்க? இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யாமல் வந்து எங்களுடைய தமிழ்நாட்டு அரசை, எங்களுடைய திராவிட மாடல் அரசை இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லி கோயில்ல போய் நின்றுட்டு அரசியல் பண்றீங்க, வெள்ளத்துல வந்து நின்றுட்டு அரசியல் பண்றீங்க, எல்லாம் நீங்க பேசுறீங்க. எதற்கெடுத்தாலும் வாக்கு அரசியல் தான் உங்களுக்கு நினைப்பா என்று. சரி, வாக்கு அரசியல் எங்களுக்கு நினைப்பில்லை, உங்களுக்கும் நினைப்பில்லை, அப்படியே வச்சுக்கலாம். இதே வலி, இதே வேதனை, இதே துடிப்பு, இதே கருணை, இதே கரிசனம் உங்களுக்கு எப்ப இருந்திருக்கணும்? உங்க 2 பெரிய ஆத்தாக்கும் இல்ல, சின்ன ஆத்தாக்கும் இல்ல. எப்போ? மணிப்பூர்ல ஒரு பெண்ணை, உங்களை போன்ற ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி நடு தெருவில் இழுத்துட்டு வந்தாங்க. அத்தனை பெண்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள், அத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இன்னொன்னு சொல்றாங்க சின்ன ஆத்தா, என்னன்னா தூத்துக்குடியில கிராமமா போனப்போ வீடுகள் இடிந்திருந்ததை பார்த்து மனமிடிந்து போனேன், உடுத்துவதற்கு துணிகள் கூட இல்லாமல் இருந்ததை பார்த்து உடைந்து போனேன் அப்படிங்கிறாங்க. அடா, உங்க கருணையை பார்த்து கண்ணீர் வருதுங்க. இதைத்தாங்க நாங்களும் சொன்னோம். இதுவாது இயற்கை பேரிடர், அதுல வீடு இடிஞ்சது. ஆனால் மணிப்பூர்ல வீடுகள் உடைக்கப்பட்டன, நொறுக்கப்பட்டன உங்களுடைய RSS தவறான ஆட்சியினால். அதற்கு உங்களுடைய அரசுகள் டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்வீங்களே, அது என்ன முன்னேற்பாடு எடுத்து வைத்திருந்தது? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன முன்னேற்பாடு எடுத்தது? இன்னமும் கூடுதலாக திட்டமிட வேண்டும் தமிழக அரசுன்னு சொன்னீங்க. அப்படி ஒரு வன்முறையை மணிப்பூரில் கட்டவிழ்த்து விட்டீர்களே, அங்க என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்க? என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த பெண்கள் கதறியது உங்கள் காதுகளில் விழவில்லையா? அந்த பெண்ணை நிர்வாணமாக இழுத்து வந்தார்களே, அது நீங்க பார்க்கலையா? என்ன அம்னீஷியால இருந்தீங்களா? இல்ல கும்பகர்ணன் மாதிரி தூங்கி போனீங்களா? உங்களோட நாடகம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். திரும்ப திரும்ப நீங்கள் யாரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அந்த கோயிலில் இருக்கின்ற அர்ச்சகர்கள் அதை போன்ற மேல்வர்ணத்தை மட்டும்தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்தியாவில் இருக்கின்ற மற்ற யாருமே உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை என்பதை இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரே நோக்கம், ஒரே வேண்டுகோள். அதனால திரும்ப திரும்ப இப்படி வந்து புரட்டுகளை, பொய்யை கிளப்பி கொண்டிருக்காதீர்கள். தமிழ்நாட்டை எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வர் மிகச்சிறப்பாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நிர்மலா சீதாராமன்ட்ட ஒரு அதிகாரி அங்க இருக்கிறவர் பேசுறாரு. அப்ப அவங்க கேக்குறாங்க, நீங்க யாரு அப்படின்னு. நான் ஜாயின்ட் கமிஷனர் HRNC அப்படின்னா, ஓ அப்படியெல்லாம் பதவி இருக்கா இங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் ரொம்ப சின்ன பதவி. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பிரைம் மினிஸ்டர் என்று நம்முடைய ஒன்றிய தலைவர் இருக்கிறார். ஆனால் அவருக்கும் மேல சூப்பர் பிரைம் மினிஸ்டர்னு அம்பானி அதானி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களதான் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்முடைய சின்ன ஆத்தா இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, தூத்துக்குடியில பொதுமக்கள்கிட்ட நான் பேசினேங்க, ஏரல் கிராமத்துல எல்லாம் போய் பேசினேங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், சீஃப் மினிஸ்டர் எவ்வளவு நேரம் இருந்தார் அப்படின்னு. 1 மணி நேரம் தாங்க இருந்தாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்றாங்க. ஆமா, உங்களோட ஒன்றிய தலைவர் இல்ல நம்மளோட ஒன்றிய தலைவர் மணிப்பூர்னு இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்கு தெரியுமா? அந்த மாநிலத்துல இன்னும் 1 நிமிஷம் கூட போய் இருக்கலைங்க. மிக சமீபத்துல தேர்தல் வந்தப்போ அங்க உள்ள சீஃப் மினிஸ்டர் அப்ப சொன்னாரு, ஜொரம் தங்காங்கிறவர், ஐயா நீங்க இங்க வந்துடாதீங்க, வந்தா உங்களுக்கு இந்த மக்கள் கருப்பு கொடி காமிச்சு விரட்டி அனுப்பிடுவாங்க, தயவுசெய்து வந்துடாதீங்க, எனக்கு வேற செருப்படி விழும் அப்படின்ட்டாரு. அதனால நம்முடைய ஒன்றிய தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு? எலெக்ஷனுக்கு கூட அங்க போகல, கேம்பெயினுக்கு வீடியோலயே எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிட்டாரு. அப்போ 1 நிமிஷம் கூட மணிப்பூருக்கு போகாத ஒன்றிய தலைவரையும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், நாங்கள் சகித்து கொண்டுதான் இருக்கிறோம். நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க உள்ள மக்கள் 1 மணி நேரம் தாங்க சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னதான் நீங்க சொல்றீங்க. 1 மணி நேரம் ஒரு முதலமைச்சரின் நேரம் என்பது எப்படிப்பட்ட பொன்னான நேரம். 1 மணி நேரம் இருந்திருக்காருங்க எங்களோட முதலமைச்சர்.
நம்மோட ஒன்றிய தலைவர் ஒரு நிமிஷம் கூட இன்னமும் வந்து எட்டி பார்க்கவில்லை, தமிழ்நாட்டையே கூட. ஆனா குஜராத்துக்கு அடுத்த நாளே விழுந்தடிச்சுட்டு ஓடினாரா இல்லையா? இப்ப சொல்லுங்க, எது நியாயம், எது நீதி, எது மனிதாபிமானம்? ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் வெண்ணெய். இதுதானே உங்களுடைய ஆட்சியின் நிலைமையாக இருக்கிறது. நீங்க எப்படி பேச வந்துட்டீங்க? இங்க சின்னாத்தா பெரியாத்தா எல்லாருமா வந்து உங்களுக்கு இங்கே வருவதற்கு தகுதியே இல்லை. எந்த மனதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்தீர்கள்? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு இங்கே வந்தீர்கள்? அப்படி கருணையோடு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒன்றிய அரசிடம் சொல்லி உண்டான நிதியை பெற்றுக் கொடுங்கள். அதுதான் இப்போது தேவையே தவிர, நீங்கள் ஒவ்வொரு தடையும் வருவீங்க, வந்து போட்டோ எடுத்துப்பீங்க, போஸ்ட் கொடுப்பீங்க, இந்த மாதிரி உளறிட்டு போறீங்க எல்லா நியூஸ் ஐட்டம்லயும். அப்படிங்கறதா முக்கியம். எங்களுக்கு தேவை நிம்மதி. நீங்கள் உள்ளே இங்க வருவதனால் எங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்காது தாயே. சின்னாத்தா பெரியாத்தா 2 பேரும் போயிட்டு வாங்க. நன்றி.